ஸோ ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன் டயபெட்டிஸ்க்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, புரோட்டீன் உங்க ஃபுட்ல இருக்கிற புரோட்டீன் அளவ வந்து கொஞ்சம் ஏத்திக்கணுங்க. அது முட்டையா இருக்கலாம், பருப்பு வகைகளா இருக்கலாம், இந்த மாரி நல்ல நான்வெஜ்ஜா இருக்கலாம். எது வேணா புரோட்டீன கொஞ்சம் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் உணவுல. இன்னொன்னு 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு ஒரு 20 நிமிடம் கழிச்சு, ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது வாக்கிங் போங்க. உங்க மொட்டை மாடியில போலாம், இல்ல வீட சுத்தி போகலாம். ஏன்னா சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் உங்க சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரை லெவல் வந்து ரத்தத்துல வந்து கலக்கும். அந்த நேரத்துல ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒரு வாக்கிங் போனீங்கன்னா, சட்டுன்னு அந்த சுகர் லெவல் வந்து ஏறாதுங்க. 3வது விஷயம், டின்னர வந்து கொஞ்சம் எர்லியா முடிச்சுக்கோங்க. ஸோ லேட் நைட் டின்னர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, லேட் நைட் ஆக ஆக நம்மளோட இன்சுலின்ற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டே இருக்கும் உடம்புல. ஸோ காலையில 10 மணிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் பீக்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம எது வேணா சாப்பிடலாம். அப்புறம் ஒரு 6 மணி சன்செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் லெவல் கம்மியாயிட்டே இருக்கும். அப்போ டின்னர ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈசியஸ்ட் வே உங்களோட சர்க்கரை லெவல் சட்டுன்னு அதிகம் பண்ணாம நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு.